Hi, hello, welcome back to our channel In and Out Lifestyle with me Kamesh. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்டோட அப்டேட் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒடிசால வந்து ரொம்ப பெருசா நடந்துருச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட்டோட எஃபெக்ட்ஸே வந்து நம்ம பீப்புளால ஒன்றும் தாங்க முடியல. ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்ன ட்ரெயின் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது எந்த இடத்துல ஆக்டிவேட்டா பார்த்தீங்கன்னா காஞ்சிகா எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு ட்ரெயினும் ஒரு கூட்ஸ் ட்ரெயினும் மோதி வெஸ்ட் பெங்காலுக்கும் டார்ஜிலிங்க்கும் நடுவில் இருக்க ஒரு ஏரியாவில் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ காஞ்சிகா எக்ஸ்பிரஸ் வந்து என்ன பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45 பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து சீல்தான்ற ஒரு ஊருக்கு வந்து அதோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு கூட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங்லேருந்து ரங்காபாடின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து கூட் ட்ரெயின் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ட்ரெயினை வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய விஷயத்தால ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்ஸ் ட்ரெயின் வந்து சிக்னலை வந்து மதிக்காமல் வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூட்ஸ் ட்ரெயின் மேலே நிறைய மிஸ்டேக் இருக்குது, ஏன் ஹியூமன் எரராலையுமே இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட் ஆனால் இது வந்து எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே அஃபிஷியலாக தெரியல. இப்போ நடந்துட்டு இருக்க இன்வெஸ்டிகேஷன்லாம் அது வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விபத்து வந்து எப்படி ஆயிருக்குன்னு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த காஞ்சிகா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வந்து அதோட டெஸ்டினேஷன் நோக்கி கரெக்டாக போயிட்டு இருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கூட்ஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45 வந்து மார்னிங் 8:45 வந்து இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருந்திருக்கு சிக்னலை வந்து பார்க்காம. ஸோ வந்து அந்த சிக்னல் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் லைட் போட்டு ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்ரி ட்ரெயின் வந்து 10 மினிட்ஸ் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த கூட்ஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அதை மதிக்காமல் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த ட்ரெயின் 8:45 வந்து காஞ்சிகா எக்ஸ்பிரஸ் வந்து போயிட்டு இருக்கிறச்ச கரெக்டாக பேக் சைடில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மோதி மோர் தென் 4 பெட்டிகள் வந்து தூக்கி செதறி அடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பெட்டி பார்த்தீங்கன்னா அது மீன் இந்த காஞ்சிகா எக்ஸ்பிரஸ்க்கும் இந்த கூட்ஸ் ட்ரெயினுக்கும் நடுவில் இருக்க அந்த பெட்டி வந்து நசுக்கி தூக்கி எறியப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 41 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அடிபட்டு பாடியில் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த எவ்வளோ பேர் வந்து அஃபிஷியலாக செத்துருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து லைக் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு லைக் இந்த பாடியில் வந்து அடிபட்டுருன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லலை. ஆனால் அவங்க வந்து மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 to 30 வந்து நிறைய டெத் நடந்திருக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, சாவர நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா மோர் தென் 15 பீப்புள் மேலே வந்து அஃபிஷியலாக வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விபத்து பற்றி ரொம்ப கொடூரமாக வந்து நடந்திருக்கு. ஆனால் அது வந்து நிறைய ரீசன் சொல்றாங்க. இந்த விபத்தை வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது ரொம்ப சத்தமாக இருந்திருக்கு. அதில் இருக்க பீப்புளெலாம் ஓடி வரல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சிகா எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்ஸ் ட்ரெயின் மேலே அப்படியே வந்து இந்த பொசிஷனில் இருந்திருக்கு. லைக் இந்த பொசிஷனில் வந்து அப்படியே ஸ்லாண்டிங்காக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ ட்ரெயின் வந்து எவ்வளோ கூட்ஸ் வந்து பறந்து போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃபோர்ஸில் வந்து ஒரு ட்ரெயின் இருந்திருக்குன்னா அது மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் வந்து இடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணப்படுறாங்க. பட் அஃபிஷியலாக வந்து எந்த டீட்டெயில்ஸும் அவங்க ரிவீல் பண்ணலை. ஆனால் பீப்புள்ஸ் டெத்ஸ் வந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் நிறைய கவர்மெண்ட்ல வந்து பீப்புள் வந்து பார்த்துருக்காங்க, கலெக்டர்ஸ் அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல பார்த்துருக்காங்க. அண்ட் பீப்புள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க பார்த்ததுனால போர்க்கால அடிப்படையில் வந்து இந்த பீப்புளை வந்து காப்பாற்றுறதுக்கான வேலையெல்லாம் வந்து மும்முரமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரெயினில் வந்து நிறைய பாதிப்புனால இப்போ அந்த லொக்கேஷனை வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இந்த விபத்துக்கு வந்து மெயினான ரீசன் வந்து அவங்க அஃபிஷியலாக சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 3 ரீசன் சொல்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல்ஸ் வந்து செயல் இறந்துருச்சு, அதனால தான் வந்து இப்படி வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து ஹியூமன் எரர் தான், அந்த டிரைவர் தான் வந்துட்டு பார்க்காம வந்து போயிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மூணாவது எரர் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் டிஜிட்டல் சிஸ்டம் இந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர அட்வான்ஸ் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விபத்து வரப்போதோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா உங்களுக்கு முன்கூட்டியாக வந்து டிடெக்ட் பண்ணிடுமா. ஐ மீன் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடியே வந்துட்டு அந்த ட்ரெயின் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிடுமா. பட் ஆனால் இந்த காஞ்சிகா எக்ஸ்பிரஸ்லும் சரி இந்த கூட்ஸ் ட்ரெயினுமே சரி அது இல்லை வந்து சில சிக்னல் எரராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன் சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த விபத்து ஏன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக வந்து இன்னும் சொல்லலை. ஸோ இது ரயில்வே நிறுவனம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு எப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபத்தில் இறந்து போன குடும்பத்துக்கு வந்து தலா 10 லட்சமோ, விபத்தில் வந்து படுகாயம் அடைஞ்ச குடும்பத்துக்கு வந்து தலா 5 லட்சமோ, சாதாரண அடிப்பட்ட அவங்களுக்கு வந்து ரூபாய் 50,000 வந்து நன்கொடையாக தந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து அஃபிஷியலாக இன்னும் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, எவ்வளோ பேருக்கு வந்து இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஆனால் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் இந்தியாவில் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன் வந்து நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பரான அப்டேட்ஸ் உடனே வேணும்னா என்னோட லைஃப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.